நெஞ்சம்தாம் கலந்தனவே. அத்தியாயம் 7. சிவகுரு அலுவலகம் செல்வதற்கான உடை அணிந்து கண்ணாடி முன் நின்றபடி கழுத்தில் டை கட்டிக்கொண்டே கண்ணாடி வழியே கட்டிலை பார்த்தான். அவனது அருமை மனைவி சக்திப்பிரியா இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த கணம் இவளை திருமணம் செய்தது தவறோ என்கிற எண்ணம் அவனுள் எழ ஆரம்பித்தது. எண்ணம் எழ ஆரம்பித்த வேகத்திலேயே அவன் அதை ரப்பர் போட்டு அழித்து விட்டான். எது எப்படி இருந்தாலும் சக்தி பிரியா என்னுடைய மனைவி, நான் அவளுடைய கணவன். நேற்று அவள் அவனுக்கு சொன்ன பாடத்தையே இப்போது அவன் தனக்குத்தானே சொல்லி கொண்டான். டை கட்டி முடித்தவன் நேரே கட்டில் அருகில் வந்து நின்று மனைவியை பார்த்தான். அவள் கை கால்களை கட்டில் முழுவதும் பரப்பிக்கொண்டு சுகமான நித்திரையில் ஆழ்ந்திருந்தாள். அவளால் அவனது வாழ்க்கை முறைக்கு ஈடு கொடுத்து போக முடியுமா என்கிற சந்தேகம் அவனுள் தோன்றியது. நீ எதுக்கு இருக்கிற? அவளுக்கு புரியும்படி எல்லாத்தையும் நிதானமாக சொல்லிக் கொடு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அவளை மாற்றிடு. அவனது மனசாட்சி அவனுக்கே அறிவுரை கூறியது. திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். அது இவளுடன் தான் என்று கடவுள் முடிச்சு போட்டு விட்டான். அதை மாற்ற இயலாது. சக்தி பிரியாவை தான் நான் மாற்ற வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவள் மாறுவாளா என்று அவனுக்கு பெருத்த சந்தேகமாக இருந்தது. நேற்று அவள் ஒற்றை கேள்வி அவனை அரண்டு போக வைத்ததை நினைத்தவனுக்கு இப்போதும் சிரிப்பு வந்தது. ஹோட்டல் இல்லை என்றால் நீங்கள் ரிஜெக்டட் என்று கூறியவளை கண்டு அப்போது அவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் இப்பொழுது அதை நினைத்து சிரித்து கொண்டான். அப்போ எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ண? அவன் கோபத்துடன் கேட்டே விட்டான். தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசு மேலல்லவா? அவள் கூறிய பதிலில் அவனுக்கு தான் புறையேறியது. என்ன பிசாசுன்னு சொல்றியா? ஐயோ இல்லை மாமா என்றவளை அவன் முறைத்து பார்த்தான். சரி, நான் கேட்கறதுக்கு நீ உண்மையா பதில் சொல்லு. நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? நீங்க ஏன் என்ன? அவள் முடிக்கும் முன் கை நீட்டி தடுத்தவன், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று கூற, விஜய் தேவரகுண்டா மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொன்னனா? அதை கேட்டதும் அவனது முகம் விழுந்தே போனது. அதை அறியாத அவள் பேசிக்கொண்டே போனாள். ஆனால் நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் விஜய் தேவரகுண்டாவை அழிச்சிட்டு அதில் விஜய் சேதுபதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா விஜய் சேதுபதிக்கும் உங்களுக்கும் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு. கண் சிமிட்டி சிரித்தவளை கண்டு அதிசயமாய் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. இருந்தாலும் அவன் அதை காட்டிக்கொள்ளாது என்று அவளை பார்த்தான். இதையெல்லாம் விட முக்கியமாக ஒன்று இருக்கு என்றவளை கண்டு அவன் என்ன என்பது போல் பார்க்க, கிட்ட வாங்க மாமா என்று அவள் அழைத்தாள். அவனோ அருகில் செல்லாது அமைதியாக படுத்திருந்தான். நீங்க வரலன்னா என்ன, நான் வரேன் என்றவள் ஒரே உருளில் அவன் அருகில் வந்து அவன் மீது மோதி நின்றாள். என்ன பண்ற? அவன் எரிச்சலுடன் அவளை பிடித்து தள்ளி நிறுத்தினாலும் பெண்ணவளின் அருகாமை அவனை ஏதோ செய்தது உண்மையே. என்ன வேலைக்கு போன்னு சொல்லக்கூடாது. நான் வீட்டில் ஜாலியாக இருப்பேன். முக்கியமாக டிவி சீரியல் பார்க்குறதுக்கு தடை சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டா நீங்கள் தான் என் மனம் கவர்ந்த கணவன். ரொம்ப சிம்பிள் என்று இரு கைகளையும் விரித்து புன்னகைத்தவளை கண்டு அவன்தான் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். சரி, இதுக்கும் ஹோட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் புரியாது கேட்டான். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்தா யார் உங்களுக்கு சமைச்சு தர்றது? எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான். ஓ, தாலி கட்டின புருஷன் மேலே அக்கறைன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அடைச்சி கம்முன்னு படுத்து தூங்கு, நீயும் உன் லட்சியமும். அவன் கோபத்துடன் திரும்பி படுத்து கொண்டான். நீங்கள் என்னை என்ன வேணால் சொல்லிக்கோங்க, என் லட்சியத்தை மட்டும் குறை சொல்லாதீங்க. அப்புறம் மேலே பேச தெரியாது. அவள் தனது நகத்தை கடுத்தி துப்பினாள். பேசாமல் படுக்க போறியா இல்லையா என்று அவன் அதட்டல் போடவும் அவள் அடங்கி போய் படுத்தாள். அதையெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு இப்போதே கண்களை கட்டி கொண்டு வந்தது. கடவுளே, இவளை சமாளிக்கிற பொறுமையை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு என்று அவன் அவசரமாய் கடவுளிடம் விண்ணப்பத்தை நீட்டினான். காலத்தின் கட்டாயத்தில் நடந்த திருமணம் என்றாலும் அது நிலைத்திருக்க வேண்டிய அவன் வேண்டிக் கொண்டான். சக்தி, சக்தி. உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை அவன் எழுப்பினான். மா ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் என்றவள் புரண்டு படுத்து கொண்டாள். அவளை எப்படி எழுப்புவது என்று தெரியாத திகைத்தவன் வேறு வழியின்றி அவளை எழுப்பாது அறையை விட்டு வெளியில் வந்தான். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த தாத்தாவின் முகம் காண சங்கடப்பட்டவனாய் சிவகுரு அவரை காணாதவாறு தாண்டி செல்ல, சிவா நில்லு. தாத்தாவின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. என்ன தாத்தா? நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் போனால் என்ன அர்த்தம்?
வேலை இருக்குன்னு அர்த்தம் என்றவன் தனது கை கடிகாரத்தை பார்த்தான். டைம் ஆயிடுச்சு என்று அவன் சொல்லாமல் சொல்கிறானாக்கும். வேலை எப்போதும் தான் இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இரு சிவா. இல்லை தாத்தா. அவன் பதில் அளிக்கும் முன் சாருலதா குறுக்கிட்டாள். மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அது மாதிரியெல்லாம் தோணும். இதுவே பிடிக்காத கல்யாணம். ஆனாலும் அத்தான் யாரையோ காயப்படுத்த இவ்வளவு அவசரமாக ஒரு அறவேக்காட்ட கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டாம். சாருலதா தனது மனதின் குரோதத்தை அப்பட்டமாய் வெளிப்படுத்தினாள். நல்ல வேளை அங்கே தாத்தா சிவகுரு, அவளை தவிர வேறு யாரும் இல்லை. சாரு, தேவையில்லாமல் பேசாத. சிவா சக்தியை பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது நம்புற மாதிரி இல்லையே. சாருலதாவின் பார்வை சிவகுருவை துளைத்தெடுத்தது. உன்னை நம்ப வைக்க என்ன செய்யலாம் என்று தாடையை தடவியபடி யோசித்தவன் பின்பு முகம் மலர்ந்தவனாய், இன்னும் சக்தி எழுந்திருக்கல என்று நிறுத்திவிட்டு அவளது முகத்தை பார்த்தான். அதை கேட்டு அவளது முகம் கருத்து போய்விட்டது. அதை கண்டு சிவகுருவின் முகம் திருப்தியை காட்டியது. நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, நான் சொன்னதுக்கான அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றவன் அப்போது அங்கு வந்த சங்கீதாவிடம், சக்தி அவளாக எழுந்திருக்கிற வரைக்கும் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறியவன் அலுவலகத்திற்கு சென்று விட்டான். தாத்தா கூட பேரனின் பதிலில் சற்று அயர்ந்துதான் போனார். பேரன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பது தெரிந்து அவள் சந்தோஷமடைந்தார். அவர் விரும்பியதும் அதுதானே. திருமண களைப்பில் அயர்ந்து உறங்கிய சக்தி பிரியா 11 மணிக்கு தான் எழுந்தாள். எழுந்தவளுக்குத்தான் எங்கே இருக்கிறோம் என்று முதலில் புரியவே இல்லை. பின்பு யோசித்து பார்த்தவளுக்கு தனக்கு கல்யாணமானது ஞாபகத்தில் வந்தது. ஐயோ மாமா என்று அலறியபடி பக்கத்தில் பார்க்க அங்கே சிவகுரு படுத்திருந்த இடம் காலியாக இருந்தது. ஏதோ தோன்ற அங்கிருந்த கடிகாரத்தை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். போச்சு போச்சு, இன்னைக்கு அம்மா கிட்ட திட்டு வாங்க போறேன் என்றபடி வேகமாய் எழுந்தவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். சக்தி பிரியா குளித்து உடை மாற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியேறும் போது ராணியும் ஞானமும் அவளை பார்க்க வந்திருந்தனர். அவர்கள் மதுரை வீட்டை காலி செய்துவிட்டு சென்னைக்கு குடிவந்து விட்டனர். பெரியவர்தான் இந்த ஏற்பாட்டை செய்தது. அதற்கு ராணி நன்றி தெரிவித்த போது அவர், ஒருவருக்கொருவர் உதவி செய்யறதுல தப்பில்லம்மா என்று கூற, சங்கீதா அப்பாவுக்கு உங்கள் எல்லார்கிட்டேயும் பயம் இருந்துச்சு, ஆனால் பழகி பார்த்தா நீங்கள் எல்லாரும் அப்படி இல்லை. ராணி மனதை மறையாமல் கூற, அவர்களுடையது காதல் திருமணம் அல்லவா, அதனால் குடும்பத்தில் சின்ன குழப்பம், அந்த நேரம் எல்லாருக்கும் மனசு சரியில்லை என்றவரிடம் ராணியும் எதுவும் கேட்கவில்லை. அந்த நினைவில் மனம் நெகிழ அமர்ந்திருந்த ராணியின் முன் குளித்து முடித்து உச்சி வகுட்டில் குங்குமம் வைத்து தழைய தழைய புடவை கட்டிக்கொண்டு அழகாய் அம்சமாய் வந்து நின்றாள் சக்தி பிரியா. அவளை கண்டதும் அந்த தாயின் உள்ளம் குளிர்ந்து போனது. சக்தி, இங்கே வா என்று அவர் அழைக்க, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் லேட்டாகிருச்சு, நாளையிலிருந்து சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். தவளை தன்வாயால் கெட்டது. என்ன இது சக்தி, கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம என்று ராணி தனது பஜனையை ஆரம்பிக்க, பிரைனி என்னை காப்பாத்து என்று அவள் தனது பாட்டியிடம் சரணடைந்தாள். விடு ராணி, சின்ன பொண்ணு தானே, என்னத்த சின்ன பொண்ணு அது இதுன்ட்டு, இவளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குதே, அவரையாவது இவ கவனிச்சாளா என்னன்னு கேளுங்க. யாருமா அது என்று வேற கேட்டு ராணியின் கோபத்தை அதிகரித்தாள் சக்தி பிரியா. பாருங்கத்த உங்கள் பேத்தியோட லட்சணத்தை. சிவாவை கவனிச்சியான்னு உங்கள் அம்மா கேட்குறா. அவர் சாப்பிட்டாரா? தெரியல பிரைனி. அவள் உதட்டை பிதுக்கினாள். உன்னை ராணி கோபத்தில் கடிய போக, மா பெரிய மாமா தான் அவளை எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போனார். அவங்க 2 பேருக்கும் இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றபடி அங்கே வந்து சேர்ந்தாள் சங்கீதா. சங்கி, மாமாவா அப்படி சொன்னது? சக்தி பிரியா வியப்பில் விழிகளை உயர்த்தினாள். ஆமாம், உன் அருமை மாமா தான் அப்படி சொன்னாங்க. ஹை சூப்பரு, நான் போய் மாமாவுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு வந்துடுறேன் என்றவள் துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள். நீ எப்படி இருக்க சங்கி என்ற அன்னையை கண்டு சிரித்து மழுப்பினாள் சங்கீதா. ஒரே நாளில் சரி செஞ்சிடற தவறா நான் செஞ்சுருக்கேன், அவர் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க டைம் எடுக்கும். மன்னிக்கவே இல்லைன்னா? ராணியின் குரல் கலக்கத்துடன் ஒலித்தது. இந்த வாழ்க்கையே போதுமானது என்று அவள் முடித்து கொண்டாள். அந்த பக்கமாக வந்த சரணின் காதுகளில் மனைவியின் வார்த்தைகள் விழுந்தாலும் அவன் அசட்டையாக தோலை குலுக்கி கொண்டு நகர்ந்து விட்டான். சக்தி பிரியா கணவனுக்கு அழைப்பு மேல் அழைப்பு எடுத்து சோர்ந்து விட்டாள்.
பிறகு கோபத்துடன் அலைபேசியை அணைத்து விட்டாள். ராணியும் ஞானமும் தங்களது வீட்டிற்கு கிளம்பி சென்றுவிட சங்கீதாவும் வேலைக்கு சென்று விட்டாள். ஆம், அவர்களது நிறுவனத்தில் அவள் முதலில் பார்த்த அதே வேலையை தான் பார்க்கிறாள். உழைத்து சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் தான் அதற்கு காரணம் என்றாலும் கணவன் அருகிலேயே இருக்கலாமே என்கிற நினைவும் அவளை அவர்களது நிறுவனத்தில் வேலை பார்க்க வைத்தது. தாத்தா அவரது அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அதனால் சக்தி பிரியா மட்டும் தனித்து வீட்டை சுற்றி வந்து கொண்டிருந்தாள். இதுதான் சமயம் என்று சாருலதா அவளை நோக்கி வந்தாள். ஹாய் சக்தி என்று சாருலதாவை கண்டு முகம் மலர்ந்தாள் சக்தி பிரியா. அப்பாடா, நீங்க ஒரு ஆளாவது வீட்டில் இருக்கீங்களே, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் தவிச்சு போயிட்டேன். அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு என்றபடி சாருலதா அங்கிருந்த கல்மேடையில் அமர்ந்தாள். அவள் மருந்துக்கும் சக்தி பிரியாவை அமர சொல்லவில்லை. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சிவா தான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்காங்களா? காலையில் என்னை எழுப்ப வேண்டான்னு மாமா சொல்லியிருக்காரே, அப்போ அவர் என்னை சந்தோஷமாக வச்சுருக்காருன்னு தானே அர்த்தம்? புருஷனும் முஞ்சாதையும் ஒரே மாதிரி பேசுதுங்க. அதை கேட்டு சாருலதா பல்லை கடித்தாள். ரொம்ப டயர்டாக இருந்தியோ? டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பொதுவாக நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். சாருலதாவிற்கு வேண்டிய விஷயத்தை சக்தி பிரியா அவளே கூறினாள். சிவா இதுக்கு தான் அம்பிட்டு பில்டப் பண்ணானா? அவளது இதழ்கள் இகழ்ச்சியாய் வளைந்தது. சிவா தானே உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிரும் என்று வெகுளியாக கூறியவளை கண்டு சாருலதாவிற்கு எரிச்சலாக வந்தது. அதெப்படி அவனை சந்தோஷமா இருக்க விடுவேன் என்று அவள் மனதில் கங்கணம் கட்டி கொண்டாள். சிவா அத்தானுக்கு மனைவியாக வரத்துக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது ஒன்று கூட உங்ககிட்ட இல்லையே. அத்தான் ரொம்ப பாவம். சாருலதா சிவகுருவுக்காக போலியாக பரிதாபப்பட்டாள். ஆமாக்கா, ரொம்ப பாவம். அவர் யாரையோ காதலிச்சாராம். நேற்று கூட என்கிட்ட சொன்னார். அதை கேட்டதும் சாருலதாவின் விழிகள் பளிச்சிட்டது. முதலிரவில் கூட ஒருவன் தன் காதலை பற்றி சொல்லி இருக்கிறான் என்றால் அந்த காதல் அவனது மனதினை எந்த அளவிற்கு பாதித்திருக்கும்? அது வேற யாரும் இல்லை சக்தி, நான் தான் என்றவளது விழிகளில் அத்தனை கர்வம் வழிந்தது. நீங்களா? சக்தி பிரியா வாயை பிளந்தாள். ஆமாம், உன்னால் நம்ப முடியலையா? ஆனால் அதுதான் உண்மை. என்னையும் உன்னையும் ஒப்பிட்டு பாரு. உன்னை விட நான் அதீத அழகு, உன்னை விட நான் அதிகம் படிச்சிருக்கேன், உன்னை விட நான் அதிக வசதியும் படைச்சவ, எல்லா விதத்துலேயும் நான் உன்னை விட கொஞ்சம் அதிகம்தான். அப்புறம் என் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கல? ஈகோ. நான் அவனுக்கு அடங்கி போகணும், அதே சமயம் அவன் என்கிட்ட அடங்கி போகக்கூடாதுங்கிற ஈகோ. அதனால தான் காதலிச்ச என்ன வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். நீ தான் மக்கு மண்ணாந்த, அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவ. அதுக்கு தான். அச்சச்சோ என்றவளின் அலைபேசி சினுங்கியது. சக்தி பிரியா அதை எடுத்து பார்த்தாள். அதில் ஒளிர்ந்த பெயரை சாருலதா கண்டாள். மாமா காலிங். அதை கண்டு சாருலதாவின் உதடுகள் நமட்டு சிரிப்பு ஒன்று வந்தமர்ந்தது. மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.